Das Balaji Murugadas Mas Maradam Barnabas Das Balaji Murugadas Bakamas. ஒரு மனிதனது உண்மையான வெற்றி எது தெரியுமா? நீ கெட்டவன், உன்னை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னவர்களே, நான் எடுத்த முடிவு தப்பு தான், உண்மையிலே நீங்கள் உயர்ந்தவங்க தான், உங்களை எனக்கு பிடிக்குது, நீங்கள் பண்ணுற வேலை சரின்னு தோணுது அப்படின்னு பேச வைக்கிறது தான். இவர் பேச வைத்தாரு. பதிவு எனக்கு ஒரு மதர் அனுப்பினவங்க. அவங்க சொன்னது என்னென்னா, பிக் பாஸ் டைமில் பாலா அவர்களை பிடிக்காது, ஆனால் இப்போ பாலா அவர்களை பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவரிடமிருந்து எனக்கு வந்தபடியாக எனக்கு தெரிந்ததை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்படி பல பேர் டே பை டே இல்லை மினிட்ஸ் பை மினிட்ஸ் ஒவ்வொரு நொடியும் திங்க் பண்ணுறாங்க, நம்ம கரெக்டான முடிவை தான் எடுத்தோமா பிக் பாஸ் டைமில், இல்லை பாலா அவர்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்குல்ல, நிஜத்துலையும் அவர் இப்படித்தானே இருக்காரு, துணிஞ்சு பேசுகிறாருல, எல்லாருக்கும் அவங்க குரல் கொடுக்குறாருல, நல்ல மனிதர்ல அப்படின்ற மாதிரி பாலா அவர்களை லைக் பண்ண தொடங்கினாங்க, லவ் பண்ண தொடங்கினாங்க. இப்போ பாலா வெறியர்களாக மரண வரியர்களாக ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு பாலா அவர்களுடைய தனி சிறப்பு, மரண மாஸ், அவருடைய ரியாலிட்டி அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இப்போ பாலா அவர்கள் நேற்று அவருடைய ரசிகர்களுக்காக போட்ட பதிவு இந்த பதிவு. பாலா அவர்கள் அனிதா சம்பத் அவர்கள் கவலையா ஒரு ட்வீட் போட்டதற்கு பதிலளித்த பதிவு இந்த பதிவு. பாலா அவர்களுடைய ரசிகை கவலைப்பட்ட தருணத்தில் அவங்களுக்காக பாலா அவர்கள் போட்ட பதிவு இந்த பதிவு. இந்த பதிவு பாலா அவர்கள் என்னுடைய எஃபெக்டை பாராட்டி என்ன பாராட்டி போட்டது. ஸோ இந்த பதிவு சிவாங்கி சுமாட்டோ டெலிவரி பாய்ஸுக்காக பாலா அவர்கள் போட்டார். தன்னை ஃபாலோ பண்ணுறவங்க அவருடைய ரசிகர்கள் கவலைப்படக்கூடாது, மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக எதுவும் இல்லை பேபி, சாதாரண மேட்டர், ஒரே ஒரு லைஃப் தான், ஃப்ரீயாக விடுங்க, எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் குழம்பக்கூடாது, அதை நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது, நிம்மதி அனைத்துறவங்களோடும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உடனே ஒரு அப்டேட் கொடுத்துட்டு பாருங்க. அங்கே நிற்கிறாருங்க மனுஷன். அடுத்தது ஒரு சகோதரி இன்னொரு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அண்ணா சரியான கவலையாக இருக்குது, தூக்கம் வரையில்லை அப்படின்னு. அதுக்கு உடனே பாலா அவர்கள் ட்வீட் போட்டாங்க, ஒன்றுமே இல்லைம்மா, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக நிறுத்துறோளுங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒரு பாடல் பாலா அண்ணா அவர்களுக்காக பாடியிருந்தேன், பாலா அந்த சாங் அப்படின்னு. அந்த எஃபெக்ட் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் என்ன வாழ்த்தி போட்டார்ல, தேங்க்ஸ் ஃபார் யூர் எஃபெக்ட் பாய் அப்படின்னு. சல்யூட். அடுத்தது அனிதா அவர்கள் பிக் பாஸ் டைமில் நம்ம பார்த்துருப்போம். அனிதா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் இடையில அவ்வளோ கனெக்ஷன் இல்லை. ஸோ சில பேர் சொன்னாங்க அண்ணன் தங்கை அப்புறம் ட்ரியோ சிங்கம்மா அப்படின்னுலாம். வெளியில் வந்திருக்கிறோம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அனிதா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் கனெக்ஷன் அவ்வளோவா இல்லை. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் உண்மையான ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டராக இருக்காங்க. ஒரு சிஸ்டர் கவலைப்பட்டு ஒரு போஸ்ட் போடக்குள்ள உடனடியாக ஒரு பிரதரை சொன்னார்ல, ஒன்றுமே இல்லைக்கா, மனித இயல்பு தான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது தான், பேசுறது தான், ஃப்ரீயாக விடுங்கக்கா, உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. மனுஷன் சல்யூடனா. ஸ்மார்ட் பாய்ஸ் பல இடங்களில் அவங்களுடைய மனவேதனைகள், அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஒரு இன்டர்வியூ வீடியோ எல்லாம் பல சேனலில் கொடுத்துருந்தாங்க. ஒரு செலிபிரிட்டி கூட, சோஷியல் சேவை செய்கிற, சோஷியல் விடயங்களை பேசுகிற ஒரு செலிபிரிட்டி கூட வாய் திறந்து அவங்களுக்காக அவர்களுடைய குரலை கொடுக்கல. ஒரே ஒரு சிங்க தமிழன் மிஸ்டர் இன்டர்நேஷனல் அவங்களுக்காக அவருடைய குரலை கொடுத்தாரு. அவருடைய பேரு பாலாஜி முருகதாஸ். கேமரா 1000 ரிவ்யூ கோடி பேரு நீ கெட்டவன் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தருடைய ரியாலிட்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் நடந்துக்கிற விதம், அவர் வாழ்ற விதம், அவர் பேசுற விதம், அவர் அடுத்தவங்களை மதிக்கிற விதம் இவர் சூப்பர் பசமைப்பா, இவர் தான் ஹீரோ அப்படின்னு மாத்திருக்கு. அப்படின்னா அவருடைய பேரு பாலாஜி முருகதாஸ். காலகட்டத்தில் சில மக்களால் இவர் கெட்டவர், இவர் இப்படித்தான் அப்படின்னு அவங்களுடைய தோற்று இருக்கைக்குள்ள வெளியில வித்தின் 2 months அவருடைய ரியாலிட்டி ரியல் லைஃப்ல வாழ்ந்து, அது நான் இல்லை, அது சுமத்தப்பட்டது, இதுதான் நான், இதான் ரியாலிட்டி அப்படின்னு அவருடைய குணத்தால, அவரது தரத்தால வெறுத்தவர்களையும் நேசிக்க வைத்தார் பாருங்க. அங்கதான் அவருடைய குணம், அங்கதான் அவருடைய தரம் பேசப்படுகிறது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 ஹவுஸுக்குள்ள போன கான்டெஸ்டன்ட்ஸ்லயே இப்போ நல்ல பேர்ல ட்ரெண்டிங்ல டாப்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளு, நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளு மிஸ்டர் பாலாஜி முருகதாஸ். எல்லா விடயங்களும் ப்ரூவா நான் இதுல சொல்லியிருக்கேன். சில பேர் ப்ரூவ் இல்லாமல் அவிச்சு விடுவாங்க. இன்னும் அந்த ரிவ்யூ வரையில் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதிலடி ரிவ்யூ என்னுடைய சேனலில் வரும். ஸோ பார்த்த நல்ல எங்களுக்கு நன்றி. அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய். கோடி நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தாலும் ஒரு நிலவிட வெளிச்சத்துக்கு ஈடாகாது. அது போல தான் பாலாஜி முருகதாஸ், ஒன் மேன் ஆர்மி.